கள்ளக்குறிச்சியில் ஓட்டுறேனா இல்லை ஊட்டியில் ஓட்டுறேனான்னு தெரியல, அந்த அளவுக்கு சிலிண்டர் இருக்கு. படித்த ஸ்கூலு, சாரி நான் போயிட்டு வந்த ஸ்கூலு 10th இடத்துல ஜஸ்ட் பாஸ் ஆனா ஹிஸ்ட்ரியில மட்டும் எதுக்கு 81 எடுத்தேன். நம்ம வந்து நேரமா என்னன்னு தெரியல, மிஷினே ஒர்க் ஆகலையா. பிளாக் காசு டேங்க் ஃபுல் பண்ண எவ்வளோ தரான்னு வெளியே போகிற கார்லாம் பாருங்களேன், அந்த பசங்களாம் ஆடு பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வந்து. இப்போ இது தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹலோ வெண்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த எல்லாம் விபூதி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ போக போகிற இடம் அந்த மாதிரி இடம் ரொம்பவுமே ஹிஸ்டாரிக்கான பிளேஸ், அந்த ரொம்ப ஹார்டான பிளேஸ். அது போக போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்ராஸ் சதுரங்கப்பட்டினன்ற ஒரு இடத்துக்காக போகிறோம். நேர் சென்னையிட்ட தான் இருக்குது. சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப் பண்ண மாட்டிங்களா, அந்த சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் ஹிஸ்டாரிக்கான பிளேஸ் அது. அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது, அந்த ஃபோர்ட்டுக்கு தான் அப்போ நம்ம போக போகிறோம். நம்ம ஃபோர்ட் சிட்டிஸோட இது வந்து நம்ம 5th ஃபோர்ட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே டஸ், வாங்க நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் வந்து டாலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற இடத்துல அவங்க நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே டஸ், வாங்க நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். கிளம்பியாச்சு அண்டஸ் வீட்டிலேருந்து. அண்ட் இதோட ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 ரூட் இருக்குது இப்போதைக்கு. அதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பாண்டிச்சேரி போயும் போகலாம், இதில் வந்து இப்படி திண்டிவனம் மேல்மருவத்தூர் அப்படி போயும் போகலாம். விழுப்புரம் வரையும் ஒன்றா தான் போவோம், விழுப்புரத்துக்கு அப்புறம் தான் பிரியுது ரூட்டு. அதான் கன்ஃபியூஷனாக இருக்குது, பாண்டிச்சேரி இப்படி போகலாமா இல்லை இப்படியே போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா பாண்டிச்சேரி போய் போனால் நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. இது இப்படி போனோம்னா கம்மியாக வருது. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எப்படி போகலான்னு. பார்க்கலான்ட்டா நான் சொல்கிறேன், கிட்ட போக எவ்வளோ தூரம் ஆகுது என்னன்னு, எந்த இடத்துல போகலான்னு. ஹண்ட்ரட் பாருங்களேன், டைம் என்ன டைம் 6:15 தான் ஆகுது. அப்படி நடுங்குது எனக்கு. ஏதோ ஊட்டியில் ஓட்டிட்டு போயிருக்கு வண்டி, எனக்கு க்ளவும் போடல, செம்மையாக இருக்குது. காலையில் தான் கள்ளக்குறிச்சி ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாரு, இங்கேயே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம இது பே பண்ணி வைக்கணும். ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது இதுக்கெலாம் அதுக்கு தான் க்யூர் அடிக்கிறாங்களாம். கியா செல்டாஸ். ஓகே டஸ், மேபி இந்த ரைடு நான் வந்துடும்னு நினைக்கிறேன் ஈவினிங்குள்ளே, பார்க்கலாம். அண்டஸ் ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருக்குடே. அதான் சொல்கிறேன், நான் கள்ளக்குறிச்சியில் ஓட்டுறேனா இல்லை ஊட்டியில் ஓட்டுறேனான்னு தெரில, அந்தளவுக்கு சிலிண்டர் இருக்குது. சிங்க ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டு தான் இருக்கேன், லவ்தான் போடல, அதிகம் அவ்வளோ ஃபீல் ஆகுது. அண்டஸ் கரெக்டாக கள்ளக்குறிச்சிலேருந்து 200 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த பிளேஸு. நீங்கள் வந்து சென்னையிலேருந்துலாம் வந்தீங்கன்னா பக்கம் தான் உங்களுக்கு. சென்னையிலேருந்து ஒரு 70 or 60-50 தான் அப்படி தான் இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதான் மகாபலிபுரம் முதலாம் பக்கம் தான் அந்த பிளேஸு. இப்போ அங்கே இருக்கும்போது விட்டுட்டேன், இப்போ இங்கேருந்து அங்கே போகிறேன். அதேமாரி வந்து அங்கே சென்னையில் இருக்கும்போது வந்து அந்த ஆந்திராவில் ஒரு ஃபால்ஸ் இருக்குமே, என்ன ஃபால்ஸ் அது, ஐயோனே மறந்துடுச்சு. அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தேன். பட் ஆனால் அப்போ போனப்போ விளாக் எடுக்கல, அப்போ காரில் போனோம், ஸோ அதனால் விளாக் எடுக்கல. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தோணுது எல்லாம், ஐயோ அங்கே இருக்கும்போது எடுத்துருக்கலாமோன்னு. இப்போ இந்த பிளேஸுமே அங்கே இருக்கும்போது எடுத்துருந்தா பக்கம்தான். அங்கேயே சென்னையில் 2 ஃபோர்ட் இருக்குது. அங்கேருந்து சீரியஸ் ஆன் பண்ணி வச்சு ஆரம்பிச்சிருந்தோம்னா இடத்துக்கு வந்திருக்கோம். அண்டஸ் இதான் அண்டஸ் நான் படித்த ஸ்கூலு, சாரி நான் போயிட்டு வந்த ஸ்கூலு இதுதான். நம்ம பழையவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க ஸ்கூல் பற்றி சொல்லியிருப்பேன். ஏகேடி கள்ளக்குறிச்சியில் இங்கே தான் நான் படித்தேன் ஸ்கூலிங்க. அண்டஸ் நான் ஹிஸ்ட்ரி பற்றியில் ஏன் எனக்கு இப்போ இவ்வளோ ஆர்வம் வந்துச்சுன்னா, இந்த ஸ்கூல் வந்து தான் சொல்லுவேன். இங்கே ஒரு சார் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரே வந்து தனுஷ்கோடி அவர் பேர், ஓகேங்களா. அவர் வந்து ஹிஸ்ட்ரி சார் எங்களுக்கு சின்ன வயசுலாம். அவர் வந்து அது சொல்கிறதே ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவார், ஒரு ஸ்டோரியெலாம் அப்படி இருக்கும். அதை கேட்கவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹிஸ்ட்ரி கிளாஸ் அப்படா வரும்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவர் சொல்லி தான் எனக்கு இவ்வளோ இதானது. 10th இடத்துல ஜஸ்ட் பாஸ் ஆனா ஹிஸ்ட்ரியில மட்டும் எதுக்கு 81 எடுத்தேன், அதனாலதான் எல்லாம் ஒரு ஆர்வம் தான். நான் எப்படியும் போனா ஃப்ரீ சைடும் நினைக்கிறேன். ஏதோ இங்கே பெட்ரோல் போடணும், ஹைவே ரேட்டு பெட்ரோல் போட்டு கையில் க்ளவுஸ் எடுத்து மாட்ட வேண்டியதான். சமைச்சலுன்னு இருக்கு. ஆர்டிஓ ஆனால் இங்கே எப்படி நம்ம ஊரில் ஆர்டிஓ, துபாயில் அதே மாதிரி ஆர்டிஏ
இருக்கலாம். ஓகே, ஹைவே ஏற போகிறோம். வண்டி எடுத்து ஒரு செக் பண்ணிக்கலாம். வண்டி எதுவும் வரல. ஓகே, தாராளம் வரலாம். இங்கே ஒரு இண்டியன் ஆயில் இருக்கும், அங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம். இந்த இண்டியன் ஆயில் அன்சைடு இருக்கு, இங்கிட்டு தான் கூட போட்டுடலாம். போகிற வழியும் ஒரு போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரயிலில் வந்து நிறைய டோல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து மேல்மருவத்தூர் வரையும் போகணும். அப்போ நிறையா இருக்கும். சாப்பிட்டு ஒரு 100 or 80 அப்படியே க்ரூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதில் க்ரூஸ் பண்ணிட்டு போனாலே போதும். வாழ்க வளமுடன். ஓகே ப்ரோ. அண்டஸ் நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் இது. இந்த சைடு வந்துட்டாலே எங்கள் டோல் தான். இதை கள்ளக்குறிச்சி டோல். இதுதான் ரைடோட ஃபர்ஸ்ட் டோல். எப்படியும் ஒரு 4 டோல் வரும்னு நினைக்கிறேன் அந்த ரைடில். ஓப்போம். இன்னைக்கு வீக்கெண்டு தான். ரைடர் சப்மிட் பண்ணி தான் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா சாட்டர்டே தான் இன்னைக்கு. போகிற எல்லாரும் வருவாங்க. அண்டர்ஸ் இங்கே இண்டியன் ஆயில் இருக்குது, இங்கேயே போட்டு போயிடலாம். ஆனால் போகிற வழியில் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. போட்டலான்ட்டா. அண்டர்ஸ் நம்ம வந்து நேரமாக என்னன்னு தெரியல, மிஷினே ஒர்க் ஆகலையாம். அவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து ரைட்டு வரட்டும். அண்டர்ஸ் போட்டுக்கலாமா? அண்டர்ஸ் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஐயோ இதுக்கு மேலே வேணாம். வண்டி கீழே அடிக்கலாம், ரோட்டில் வேணாம். க்ளவ் போட்டுடலாம், இதுக்கு மேலே முடியாது. பறக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரத்துலேருந்து திண்டிவனத்துலேருந்து மேல்மருவத்தூருக்கு அப்புறம் ஒரு ரைட் எடுக்குது. அதுக்கப்புறம் ரூட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ அது வரையும் போய்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு மேப் போட்டுக்கலாம். அது வரையும் பிரச்சனை இல்லை. போகலாம். இப்போ செக் பண்ணலான்டா. பிளாக் காசு டேங்க் ஃபுல் பண்ணால் எவ்வளோ தரான்னு இருங்க, நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிப்பே வந்து 0 பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ தரான்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டேங்க் ஃபுல் பண்ணால் ஒரு 400 to 450 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். என் கெஸ் படி பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்னு. ஏன்னா 500க்கு போட்டோன்னா வந்து 150 to 160 கிலோமீட்டர் போகுது 500க்கு போட்டோம். அப்போ வந்து டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கிறிஸ்டா தான். அண்டஸ் இப்போதான் ஹோண்டா டொயோட்டா ஷோரூம்ல கேட்டேன். இது இனோவால வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா வரது இல்லையா, வெறும் மேனுவல் மட்டும் தான் வருதா இப்போலாம். எனக்கான அந்த காரை பொறுத்தவரை எனக்குலாம் ஆட்டோமேட்டிக் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு மேனுவல் அவ்வளோக்கும் இது ஆகல. ஏன்னா வந்து பவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அவங்களுக்கு வந்து மேனுவல் இதாகும். நமக்கு வந்து நல்லா ஒரு ராயலாக ஒரு லக்ஸரியா போகணுன்றதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட்டினா போதும். அது இதாக கீரை மாதிரி கீரை கிடக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே உட்காந்து அழுத்தனா போயிட்டே இருக்கும் போது அதுக்காக தான் யோசிச்சேன்.
ஓகே உளுந்தூர்பேட்டை வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை ஊருக்குள்ளே போய் போய்க்கலாம். ஏன்னா ஹைவேல போனால் அது சுற்றி போய் தெரியும். நம்ம ஊரில் போயிட்டோம்னா பக்கம். ஸோ உளுந்தூர்பேட்டைக்குள்ளே போய்க்கலாம். ஹண்டஸ் இதுதான் நம்ம ரைடோட செகண்ட் டோல். இது இன்னும் 2 டோல் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் விக்கிராண்டி டோல் ஒன்று இருக்கும், அப்புறம் திண்டிவனம் டோல் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டோல் இருக்கு. இப்போ வெயிலே வருது அங்கே பாருங்க. இப்போதான் சன்னே தெரியுது. பஸ்ஸுக்காரன் நிப்பாட்டானா எதுக்கு அப்புறம் அவ்வளோ தூரம் ஏறிட்டு வரணும்? முன்னாடியே போகிற கார்லாம் பாருங்க. அந்த பசங்களாம் நானும் பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வந்து. நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசுலலாம். இப்பயுமே சரி, நான் இப்பயுமே கார்ல போறப்ப போனாலும் அப்படியே பார்த்துட்டு வந்துருப்பேன். அவன் பாருங்க அப்படியே அவர் மிஸ் பண்ணி சீக்கிரம் பாக்குறானுங்க. ஓகே நம்ம இப்போ நியர் விழுப்புரம் கிட்ட வந்துட்டோம். போகலாம். அடுத்த திண்டிவனத்துக்கு அப்புறம் மேலம்புறத்தூர்ல இருந்து ஒரு ரைட்டு அங்கே இருந்து மேப் போட்டுக்கலாம். சிரிக்கிறானுங்க. அண்டாஸ் வந்துட்டோம். அண்டாஸ் அட்ராஸ் கிட்ட இன்னும் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. அண்டாஸ் நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க கொஞ்ச நேரம். ஸோ அதனால டைம் ஆயிடுச்சு. வீடியோ எனக்கு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுமா? சரி போஸ்ட் பண்ணலான்ட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அங்கேயே போஸ்ட் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம். ஏதோ வந்துட்டோம். இன்னும் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அண்டஸ் இந்த ஊரோட மேக்ஸிலும் வந்து சதுரங்கப்பட்டினம்னு நினைக்கிறேன். அதை தான் டிஸ்காரங்க சுருக்கி சட்ராஸ்ன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ மதராசப்பட்டி நம்ம எப்படி மதராஸ்ன்னு ஆக்குனாங்க அத மாதிரி. ஸ்ட்ரெயிட் ரோட் அண்டஸ். ஆனால் இந்த சைடு வரும்போதெல்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு. அண்டஸ் ரோடு சூப்பராக இருந்துச்சு. சைடில் சீனரி செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. வந்துட்டோம் அண்டஸ் கிட்ட வந்துட்டோம். அண்டஸ் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இங்கே ஒரு ஃபோர்ட் எதுவும் இருக்க மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அது ஃபோர்ட்டுமே காலியாக பாதி தான் இருக்கு. அதனால எந்த ஒரு இதுவுமே தெரியல. அண்டஸ் வந்துருச்சு. அண்டஸ் இந்த ஃபோர்ட்டு தான் சட்ராஸ் டச் ஃபோர்ட். இப்போ இது கூட தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு அங்கே நினைக்கிறேன். கோட்டையை அழிஞ்சிருச்சு. அண்டஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான் 50% காலின்னு நினைக்கிறேன். அதான் வந்துட்டேன். சரி உடனே பார்த்துடலாம் அப்படின்னு. ஓகே அண்டஸ் உள்ள போகலாம். லாக்கில் இருக்கா இல்லை திறந்தா இருக்குள்ள ஆள் இருக்காங்க. கேட்டு பார்க்கலாம்.